MCR Pure Cotton Club, formals and casual shirts. Step into the future of design and motion with all-new Vivo V60e. Buy now. Indigo's Photo, durable exterior paint with Duro color technology. விஜய் 234 தொகுதியில போட்டி போட்டு கண்டஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எண்ணம் கிடையாது. அதற்குரிய ஒரு இஷ்யூவை எடுத்து வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. விஜய் ஒரு மண் குதிரைங்கிறத சார், அந்த எண்ணமும் நோக்கமும் இல்லாம தான் 234 தொகுதியிலையும் விஜய் நிக்கிறேன்னு நினைச்சு நீங்க உங்களோட வாக்குரிமையை செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய்க்கு தன்னை நிரூபிக்கக்கூடிய எண்ண ஓட்டம் கிடையாது. பிராண்டிங் மாஸ்டரை வச்சு மோசடித்தனத்தை பண்ணி ஏமாளி பத்திரிகையாளர்களை மேலும் ஏமாளி ஆக்குறாங்கிறதான் என் கருத்து. இல்ல என்ன ஏமாளி பத்திரிகையாளர்கள் இன்னொரு கமல்ஹாசன் 2.0 அரசியல் எதிரியே திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்போ கமல்ஹாசன் போலன்னா அவரும் போய் திமுகவோட கூட்டணி சேர்ந்துக்குவார் அப்படின்றீங்களா? இது நுண்டி குதிரைக்கு சறுக்குன சாக்கு. ஆட தெரியாதவன் மேடைய கோணல். விஜய் எது செஞ்சாலும் அது விமர்சனம் ஆயிருமா சார்? விஜய் நிரூபிச்சிட்டாருன்னா நம்ம சொல்லிட்டு அதுதான் 2026 தேர்தலில் நிரூபிக்கிறேன்றாரு. அதான் கோளை நாயாட்டு ஓடிட்டாரு விக்கிரவாடியில ஈரோடு கிழக்குல நான் சொல்றேன். கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னொரு கமல்ஹாசன் மாதிரி நாங்குநேரிலையும் இடைத்தேர்தலில் நிக்காத ஒரு காரணத்துக்காக ஒரு கோளை அப்படின்னு நம்ம குறிப்பிட முடியும். மக்கள் களத்துக்குள்ள இருக்கிறோன்னு மதிக்கிறாங்க. அவமானமோ கேவலமோ நம்ம கூட நிக்கிறான்னு மதிக்கிறாங்க. இவரு நிக்க தயங்கிக்கிட்டு அதுக்கு சாக்கு போக்கு சொல்லி பலகீனமான பத்திரிகையாளர்களை வச்சு தனக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அவங்களுக்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு சில ஆட்கள் தேவைப்படும். கரூர் இந்த நிகழ்வு சம்பந்தமாட்டும் ஓட்டர்ஸ் ப்ரிஃபரன்ஸை எந்த அளவுக்குமே அது இம்பாக்ட் பண்ணாது. அது ஒரு துன்பியல் நிகழ்வு, அவ்வளவுதான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய் பக்கம் தானே நிற்கிறாங்க. அதுக்குள்ள கெப்பாசிட்டி இல்ல, தகுதி இல்ல, திறமை இல்ல. 1ஆம் நம்பர் மண் குதிரை விஜய். என்ன தகுதி இருந்தா அரசியலுக்கு வரலாம் சார்? 234 கேண்டிடேட் போடணும், அந்த தகுதி இல்ல. எதுன்னு எனக்கு ஒரே விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது சார். 234 சட்டமன்ற தொகுதியில அவங்க நிக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல அப்படின்றது. 234 தொகுதியில நிக்கிறதுக்கு முதல்ல விஜய் ரெடி இல்ல. 20% வாக்கு பலம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி பலம் நிரூபிக்காத விஜய கூட்டணி கூப்பிடுறது விஜய்க்கு மெரிட் தான். விஜய்க்கு மெரிட் ஓகே, எடப்பாடி பலவீனம். இது நமக்கு பலவீனம் தெரிஞ்ச ஒரு கூட்டணி சேர்த்துக்குவாங்களா? அரசியல் கட்டமைப்பு உடைப்பதற்கு இன்ஃப்ளூயன்சர்கள்லாம் வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. என்ன கட்டமைப்பு? 0% எவன் சொல்லட்டு ரவீந்திரன் துரைசாமி சொல்றான். அப்படி சொல்ற எவனும் ஏன் முன்னாடி வா. விஜய்க்கு இன்னைக்கு 0% தான். எவன் வேணாலும் வா, நான் நேரே உட்கார்றேன், பேசி பார்த்துருவோம். அதை எனக்கு ஒரே ஒரு டவுட் சார். சார், விஜய் மேல இவ்வளவு வன்மத்தோட ஒவ்வொரு வழியும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஒரு நீண்ட நெடிய அமைதிக்கு பிறகு கரூர் மக்களை மாமல்லபுரம் அழைத்து விஜய் அவர்கள் பார்க்கிறாரு. எப்பவுமே பாதிக்கப்பட்ட மக்களை அந்த இடத்துக்கே போய் பார்ப்போம், அப்படியான ஒரு அரசியல் சூழலை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருப்போம். இது ஒரு வித்தியாசமான அரசியல் சூழல். உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்னவா இருக்கு சார்? விஜய்க்கு 234 தொகுதியில போட்டி போட்டு கண்டஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எண்ணம் கிடையாது. அதற்குரிய ஒரு இஷ்யூவை எடுத்து வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. விஜய் ஒரு மண் குதிரைங்கிறத நான் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே சொன்னேன். இந்த சம்பவத்துக்கு பிறகு விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாருக்குமே தனித்து போட்டியிடுங்கிற ஒரு எண்ணமோ நோக்கமோ முழுமையா இல்லை சார். அந்த எண்ணமும் நோக்கமும் இல்லாம தான் 234 தொகுதியிலையும் விஜய் நிக்கிறேன்னு நினைச்சு நீங்க உங்களோட வாக்குரிமையை செலுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரா? அது சொன்னாரு. ஆனா சொன்னது செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு ஹி வாக் த டாக்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு கை கால் உடம்பு எதுவுமே கிடையாது. முகம் மட்டும் கூட்டஞ்சாக்கூடிய ஒரு முகம் மட்டும்தான் விஜய்க்கு உண்டு. ஏன்னா இதை கரூர் சம்பவத்துக்கு முன்னாடியே அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய்க்கு தன்னை நிரூபிக்கக்கூடிய எண்ண ஓட்டம் கிடையாது. பிராண்டிங் மாஸ்டரை வச்சு மோசடித்தனத்தை பண்ணி ஏமாளி பத்திரிகையாளர்களை மேலும் ஏமாளி ஆக்குறாங்கிறதான் என் கருத்து. அது காலம் வரும்போது இன்னும் தெளிவாக நிரூபிக்கப்படும். இதில் என்ன ஏமாளி பத்திரிகையாளர்கள் எனக்கு அது புரியல சார். ஏமாளி பத்திரிகையாளர்னா விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுங்கிறத கூட புரியாத ஏமாளிகள். இப்போ நீங்கள் 2000 சப்போர்ட் பண்ணதில் தப்பு இல்லை. நாளைக்கு அவர் வருவார்னு ப்ரெடிக்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. 24 தேர்தல் களத்தில் அவர் லெட்டர் பேடாக தான் இருந்தாருங்கிறத மறைக்கிறவங்கள தான் நான் சொல்கிறேன். கட்சி ஆரம்பிச்சுட்டு 39 மக்களவை தேர்தலில் கேண்டிடேட் போட முடியாமல் அவர் அவரோட இலக்கு என்னுடைய இலக்கு சட்டமன்றத்தை அந்த இலக்கு அப்படியே எடுக்கிறது. அவங்க எடுக்கக்கூடிய வாமிட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு சமம். அதை விமர்சனம் பண்ணுறவங்க தான் அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர். உங்ககிட்ட 39 கேண்டிடேட்டே கிடையாது, அதனால நீ சிஏஏ எதிர்ப்புன்னு வெறும் வெத்து அறிக்கையை விட்டுட்டு படத்துக்கு ஒரு பப்ளிசிட்டியை தேடிக்கிட்டு லெட்டர் பேடாக இருந்தாங்கிறதான் கருத்து.
அடுத்தால விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களம் வருது. அதில் களத்துக்குள்ளே நின்று நீ களமாடுனா திருமங்கலம் சரத்குமார் மாதிரி போயிட்டா அதுக்கு பிறகு பேரம் பேச முடியாதுங்கிற எண்ண ஓட்டத்தில் நீ களத்துக்குள்ளே வரல. இது ஒருவேளை இது அவருடைய அரசியல் நகர்வு, அதற்கு என்னுடைய விமர்சனம். இப்போ நீங்க சீமான் பேசுறல கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்றாருல்ல, கோழை நாய்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு களத்தை விட்டு ஓடிட்டாங்கிற கோழை நாய்ங்கிற வார்த்தை கடுமையான வார்த்தை தான். அந்த விமர்சனம் வைக்கிறதுக்கு ஒரு லெட்டர் பேட் கட்சி தலைவரை, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவருக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஸோ இது அவரோட விமர்சனம். இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பித்தார், பிரசாந்த் கிஷோர் வந்து 4 இடைத்தேர்தலை கண்டஸ்ட் பண்ணுறாரு. கண்டஸ்ட் பண்ணி ஒன்றில் 20% எடுத்திருக்காரு, 25 எடுத்திருக்காரு. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தீங்க. அப்புறம் நீங்கள் பெரியார் கொள்கை தலைவர்னு சொன்னீங்க. நீங்கள் ஈரோடு கிழக்கில் பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னு ஒருத்தர் சொல்லும்போது இது பெரியார் மண்ணு தான் நீங்கள் நின்றுருக்கணும். 2 தேர்தலையும் நீங்கள் நிற்கல. இப்பவும் உங்ககிட்ட 2026 நிற்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை, காம்பிடன்சி இல்லை, கேப்பபிலிட்டி இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து. இது மற்றவங்க கருத்துலேருந்து ரொம்ப மாறுபட்டு நிற்கலாம். பட் டு த பெஸ்ட் ஆஃப் மை கான்ஷியஸ் அண்ட் பிலீஃப் அண்ட் வித் எவிடன்ஸ் நான் சொல்கிறது கரெக்டு. அது எப்படி? என்ன எவிடன்ஸ் அப்படின்னு கரூரில் வந்து ஒரு துன்பியல் நிகழ்வு நடந்துடுச்சு. இந்த நிகழ்வுக்கு எங்கேயாவது ஒரு கண்டன ஊர்வலம் நடந்ததா? எங்கேயாவது ஒரு அனுதாப கூட்டம் நடந்ததா? எங்கேயாவது ஒரு அஞ்சலி கூட்டம் நடந்ததா? அப்போ இவர்கிட்ட ஆர்கனைசேஷன் இல்ல. 16 நாள் துர்க்கம் அனுசரிக்கிறோம், எதுவும் பேசல அப்படின்றத சொல்லி அது சாப்பிட்டுட்டு அடிப்பேன்னு சொல்ற மாதிரி பலகீனமானவன் அந்த பலகீனத்தை மறைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு பொய். சரி, விஜய் அப்படின்ற ஒரு நபர் இன்னொன்னு சொல்றேன். 234 தொகுதியிலும் அவர் பிறந்த நாள்ல அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடந்ததுன்னு சொன்னாங்க. 33 தொகுதிக்கு மேல அது நடக்கல. 234 நடந்ததுன்னு சொன்னா எல்லா ஊடகவியலாளர்களும் பார்க்கக்கூடிய அளவுக்கு அதை நீங்க அப்லோட் பண்ணுங்க, உங்க சைட்ல அதை காட்டுங்க. விஜய் பிறந்த நாளுக்கு கிள்ளியூர்ல இவர் அன்னதானம் வழங்கினார், காங்கேயத்துல இவர் வழங்கினார், பர்கூர்ல இவர் வழங்கினார்னு 234 தொகுதிக்கும் அதை காட்டுங்க. இது போல இன்னொரு கட்சி வேற ஒரு மாற்று கட்சி பண்ணுது அப்படின்னா அந்த கட்சி கிட்ட எல்லாம் இப்படிதான் நம்ம வந்து 234 தொகுதியிலும் நடந்ததுக்கான ஆதாரம் இருக்கு அப்படின்னு சீமான்ட்ட பாருங்க. 234 கேண்டிடேட் போட்டிருக்கிறாரு. கமல்ஹாசன் டிவி பெட்டியை உடைச்சி கடந்த தேர்தலில் பெருமையா வந்தாரு. சரத்குமாருக்கு 40 கொடுத்தாரு, பாரிவேந்தருக்கு 40 கொடுத்தாரு. விஜய் இன்னொரு கமல்ஹாசன் 2.0ங்கிறேன் நான். ஏன்னா கமல்ஹாசன் களத்துக்குள்ள வந்தவர் விக்கிரவாண்டியில் நிற்கல, நாங்குநேரில் நிற்கல, வெள்ளூரில் நிற்கல. அதே மாதிரி விஜயும் விக்கிரவாண்டியில் நிற்கல, ஈரோடு கிழக்கில் நிற்கல. நான் தரவுகளோட சொல்கிறேன். இல்லை சார், இப்போ விஜய் தான் ஓப்பனாகவே சொல்லிட்டார்ல, என்னுடைய அரசியல் எதிரியே திமுக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ கமல்ஹாசன் போலன்னா அவரும் போய் திமுகவோட கூட்டணி சேர்ந்துக்குவார் அப்படின்றீங்களா? நாளைக்கு இவருடைய கிளைம் வந்து கமல்ஹாசன் 2.0 மாதிரி தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் உண்மையிலே திமுக எதிர்கொள்ளக்கூடிய உங்களுக்கு கட்ஸ் இருந்ததுன்னா ஈரோடு கிழக்கில் நீங்கள் திமுக எதிர்கொண்டிருக்கணும். வன்னியர் பறையர் போலரைசேஷன் நடக்கக்கூடிய விக்கிரவாண்டியில் நீங்கள் எதிர்கொண்டிருக்கணும். வெறும் ஏட்டு சுரக்கா காகிதப்புலி அரசியல் மார்க்கெட்டிங் பொலிட்டிக்ஸை மட்டுமே நீங்கள் பண்ணுறீங்க சார். அது நடந்து முடிஞ்சிருச்சு இல்லையா? அதில் நிற்கல அவங்க. இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலையும் நிற்பேன், கூட்டணிக்கு கண்டிப்பாக அவங்க கட்சி ஆரம்பிக்கும் போதே கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த நிறைய விஷயங்களை முன் வச்சாங்க. ஸோ ஏன் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க? கூரை ஏறி கோடி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போயிட மாட்டான். 39க்கே கேண்டிடேட் போட முடியாதவங்க அதை மறைச்சு மேக்கப் பண்ணி. சார், மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் பார்ட்டி இருக்குது, நம்ம இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ ஒரு சட்டமன்ற தேர்தலில் நம்ம நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மக்களவை தேர்தல் குதிரைக்கு சறுக்குன சாக்கு ஆட தெரியாதவன் மேடைய கோணல். விஜய் எது செஞ்சாலும் அது விமர்சனம் ஆயிருமா சார்? விஜய் நிரூபிச்சிட்டாருன்னா நிரூபிச்சிட்டாரு நம்ம சொல்லிட்டு அதுதான் 2026 தேர்தலில் நிரூபிக்கிறேன்றாரு. அதான் கோழை நாயாட்டு ஓடிட்டாரு விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்குல நான் சொல்றேன். கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னொரு கமல்ஹாசன் மாதிரி நாங்குநேரிலையும் இடைத்தேர்தலில் நிக்காத ஒரு காரணத்துக்காக ஒரு கோழை அப்படின்னு நம்ம குறிப்பிட முடியுமா? அந்த விமர்சனத்தை நின்னவங்க சொல்றாங்க. ஒரு சைவத்தில் இருந்த சீமான் கமல்ஹாசனின் தினகரனையும் தாண்டி வந்தது இடைத்தேர்தல் எல்லாம் போட்டிட்டு தான் வந்திருக்கிறாரு. மக்கள் களத்துக்குள்ள இருக்கிறோன்னு மதிக்கிறாங்க. அவமானமோ கேவலமோ நம்ம கூட நிற்கிறான்னு மதிக்கிறாங்க. இவர் நிற்க தயங்கிக்கிட்டு அதுக்கு சாக்கு போக்கு சொல்லி பலகீனமான பத்திரிகையாளர்களை வச்சு தனக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது அவ்வளோ பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், அவங்களுக்கே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு சில ஆட்கள் தேவைப்படும் போது நேற்று தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. தப்பு இல்ல, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தப்பு இல்ல. பட் இந்த நிகழ்வு வந்து கட்சி ஆரம்பிச்ச பிரசாந்த் கிஷோர் வந்து 4 இடைத்தேர்தலில் நின்னாருன்னு சொல்லும் போது நிற்காதது நாங்குநேரி விக்கிரவாண்டி வெள்ளூர்ல கமல்ஹாசன் நிற்காதது போன்ற ஒரு நிகழ்வு, தினகரன் நிற்காதது போன்ற ஒரு நிகழ்வுங்கிறது தான் நம்ம விமர்சனம். மக்கள் தான் இதை முடிவு பண்ணணும்.
சரி, இப்போ அதையெல்லாம் தாண்டி இப்போ இந்த கரூர் சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு போய் அவர் மாமல்லபுரத்துல பார்த்திருக்கிறாரு. அது நீங்க என்ன உங்களுக்கு? ஒண்ணு கரூர் சம்பவத்தை நான் கள்ளக்குறிச்சி சாராய சாவு மாதிரி தான் பாக்குறேன். ஓகே. ஏன் பார்வை அதுதான். கள்ளக்குறிச்சி சாராய சாவு அதுவும் இதையும் எப்படி சார் ஒப்பிட்டு பார்க்க முடியும்? கள்ளக்குறிச்சி சாராய சாவு அப்படிங்கிறது ஒருத்தர் போய் நானே போய் சரக்கு வாங்கி குடிக்கிறேன் அப்படிங்கறத தாண்டி இங்க வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்திருக்கிறாரு, இல்ல நீங்க சொல்ற மாதிரி நடிகர்னே வச்சுக்கோங்க, அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்படாத லெட்டர் அரசியல் பேடு பதிவு செய்யப்பட்ட கட்சி சார். கட்சி தலைவர், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, எதுவான மற்றதெல்லாம் ஏட்டு சுரக்கா காகித புலி, அது என்கிட்ட அந்த இது சார் அதெல்லாம் பதிக்காதுன்னு சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்துல இருந்து அவருடைய அந்த தமிழக வெற்றி கழக தலைவர் வந்திருக்கிறாரு, அவரை பெரிய பார்க்க ரோட்ல போயிருக்காங்க. மாநாடு நடத்தணும், 2 மாநாடு நடத்தணும். அவரை பார்க்க போனதும் கள்ளக்குறிச்சியில இறந்ததையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கா? ரெண்டுமே துன்பியல் நிகழ்வு தான். கள்ளக்குறிச்சி சாராய சாவுங்கிறது அரசாங்கம் கள்ளச்சாராயத்தை தடுத்திருக்கணும். திமுக அரசு தடுக்காதது தவறு. இது வந்து ஒரு ஸ்டாம்பேடுங்கிறது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். நான் காவல்துறையும் குறை சொல்லலை, விஜயும் குறை சொல்லலை. ஒரு விபத்து தான் அது. வந்து டெலிபரேட்டான ஒரு 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 அரசோட தவறு அது. கள்ளக்குறிச்சி சாராய சாபம் இது விபத்து தான். அதுக்கும் அரசோட தவறுக்கே எந்த எஃபர்ட்டும் விக்கிரவாண்டியில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் கள்ளக்குறிச்சி சாராய சாபை விஜய் வந்து பெருசாக பார்த்தாரு. அது விஜய் பார்க்குறாரு, அது இதெல்லாம் ரொம்ப இது பண்ணார். அப்போ அவரை சார்ந்தவங்க சமூக வலைத்தளங்களில் விஜய்க்கு ஆன்லைன் மெம்பர்ஸ் வந்து 20% பேர் இருக்காங்க, 50,000 பேர் இருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில் நோட்டா விக்கிரவாண்டியில் நோட்டா பெரிய சாதனையை படைக்கணும்லாம் சொன்னாங்க. என்ன நடந்துன்னா நோட்டாவுக்கு முன்னோட ஓட்டு குறைஞ்சிடுச்சு. கள்ளக்குறிச்சி சாராய சாவு காரணமான திமுக அரசுக்கு வாக்கு சதவீதம் கூடிட்டு, போலிங் கூடிட்டு, அப்போ பல நிரூபிக்காத விஜய் சென்றிக்கா மக்கள் யாருமே வாக்களிக்குங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி கரூர் இந்த நிகழ்வு சம்பந்தமாட்டும் ஓட்டர்ஸ் ப்ரிஃபரன்ஸை எந்த அளவுக்குமே அது இம்பாக்ட் பண்ணாது. அது ஒரு துன்பியல் நிகழ்வு, அவ்வளவுதான். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் பாதிக்கப்பட்ட மக்கள் விஜய் பக்கம் தானே நிற்கிறாங்க. அது ஓட்டிங் பேட்டர்ல எந்த பாதிப்பும் நடத்தாதுங்கிறது என்னோட கருத்தா அவுட்ரைட்டா நான் சொல்றேன். எல்லாருமே விஜய்க்கு இவ்வளவு மக்கள் வராங்க அப்படின்றத ஒரு ரசிகரா தான் பார்க்க வேண்டியது இருக்குதா? அது ஏன் ஓட்டா மாறாது அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுக்குள்ள கெப்பாசிட்டி இல்ல, தகுதி இல்ல, திறமை இல்ல. 1ஆம் நம்பர் மண் குதிரை விஜய். என்ன தகுதி இருந்தா அரசியலுக்கு வரலாம் சார்? 214 கேண்டிடேட் போடணும், அந்த தகுதி இல்ல. 39 போட முடியாத ஒரு உள்ளாட்சி தேர்தல்ல விஜய் மக்கள் இயக்கமா இருக்கும்போது 115 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. அந்த மோசடியை நான் இப்போ அம்பலப்படுத்துறேன், கேள்வி கேளுங்க. நான் 115 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஒரு அரசியல் கட்சியை அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடியே 115 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னும் போது அப்ப இப்போ அவங்க கட்சியா அறிவிச்சிருக்காங்க, பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இப்ப சின்னம் கூட கேட்டு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ச்சியா கேம்பெயின்ல ஈடுபட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு துயர சம்பவம் தொடர்ச்சியா அதுக்கப்புறம் நடக்க போகுது. ஏன் அந்த 234 கேண்டிடேட் இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்க? 39 போட்டார் கமலஹாசன். அவரே 214 போட முடியல, 80 தொகுதியை அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இவர் 39 போட முடியாதவர் 214 போட்டிட மாட்டார். நீங்க எத்தனை அரசியல் விமர்சனத்தையும் கேளுங்க, அவங்க கருத்தையும் பதிவு பண்ணிட்டு என் கருத்தையும் பண்ணிட்டு காலம் யார் முகத்துல கறி பூசப்படுது, யார் சொல்றது கரெக்டா இருக்குது, யார் உண்மையாட்டும் நேர்மையாட்டும் களத்துல இருந்து வந்து உண்மையை சொல்றான், யார் குளிர் ஊட்டப்பட்ட அறையில இருந்து இது ஹேர் செய்ய சொல்றாங்கிறது வரும் மாதங்கள்ல அது நிரூபிக்கப்படும். இல்ல அதான் சார், இப்ப நான் என்னன்னா இந்த உள்ளாட்சி தேர்தல்ல அவ்வளவு கேண்டிடேட் அதுக்கு சொல்றேன். 12,000 கிராமப்புற வார்டு இருந்தது. அதுல சரி 2 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் 200 வார்டு போட்டாங்க. அதுக்கு சிம்பல் கிடையாது. சிம்பல் இல்லாத இதுல நீங்க சொன்ன இது ஆட்கள் ஜெயித்து வராங்க, சுயேட்சையா ஜெயித்து வராங்க. அன்னைக்கு 5000 ஓட்டு உள்ள ஒன்றிய கவுன்சில் இருந்தது. அந்த ஒன்றிய கவுன்சில்ல கேண்டிடேட் போடல. அன்னைக்கு 50,000 ஓட்டு உள்ள டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் இருந்தது, சிம்பல் உண்டு. இதெல்லாம் அதுக்கு கேண்டிடேட் போடல. இதுக்கு மட்டும் கேண்டிடேட் போட்டு 120 பேர் ஜெயித்ததா போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இதை விட மிக அதிக அளவுக்கு சிம்பல் உள்ள இடத்திலே அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் கேண்டிடேட் போட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அவங்களும் வந்து போட்டோ எடுத்திருக்கிறாங்க. நான் இந்த இது 2 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் நடந்திருக்கு, விழுப்புரத்துலையும் கடலூர்லையும். அதுக்கப்புறம் நகர்ப்புற உள்ளாட்சி நடந்தது. அதில் அவங்க என்ன சாதிச்சாங்க, மற்ற அமமுக தினகரன் கட்சி சாதிச்சதை கூட நகர்ப்புற உள்ளாட்சியில் அவங்க சாதிக்கல. எதுன்னு எனக்கு ஒரே விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது சார். 234 சட்டமன்ற தொகுதிகளை அவங்க நிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்றீங்களா? 214 தொகுதியில நிக்கிறதுக்கு முதல்ல விஜய் ரெடி இல்லை. அப்படி ரெடியா உள்ளவர்னா பாசிட்டிவான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருப்பாப்புல. ஒரு நெகட்டிவ் பொலிட்டிக்ஸை, அரசியல் எதிரி திமுகங்கிற ஒரு நெகட்டிவ் நிலைப்பாட்டை எடுத்திருக்க மாட்டாப்புல. கொள்கை எதிரி பாஜகங்கிற ஒரு நெகட்டிவ் நிலைப்பாட்டை எடுத்திருக்க மாட்டாங்க. பாசிட்டிவா நான் வரேன், மக்கள் மத்தியில்
ஒரு கொள்கையோட வரேன், மக்கள் என்ன ஆதரிச்சா இப்ப நல்லா. இவங்கள கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்றதுனால அவருக்கு அது கேண்டிடேட் வியாபாரம், அரசியல் வியாபாரத்துக்கு வராரு. மக்களை சந்திச்சு பலத்தை நிரூபிக்க விஜயகாந்த் மாதிரி வரல, கமல்ஹாசன் மாதிரி வரலங்கிறத மக்களவை தேர்தலிலே பார்த்தோம். லெட்டர் பேடா இருந்ததை, சிஏ எதிர்ப்புன்னு ஒரு இதை மட்டும் விட்டுக்கிட்டு பேசாம இருந்ததை நம்ம பார்த்தோம். 2 இடைத்தேர்தலில் புறக்கணிச்சதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ 214 போடணுங்கிற இதில் அவர் என் தலைமையை ஏற்று வரக்கூடியவங்கள்ட்ட ஆட்சியில் பங்கும்பார். இதுவரை அவர் தலைமையை ஏற்று யாரும் வரவும் இல்லை. இப்போ இன்னைக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ஓட்டிசே சார் ரிவிஷன் தேர்தல் வாக்காளர் பட்டியலில் உள்ள சிறப்பு தீவிர பரிசீலனை அது நடக்குது. அதை பற்றி இன்னைக்கு அவர் ஒரு ஒப்பீனியன் சொல்லலை. கொள்கை எதிரி அவர் திருச்சியில் பேசினார். இன்னைக்கு தமிழக முதல்வர் அதை பெருசாக எடுத்து பண்ணுறாரு. நாம் தமிழர் சீமான் வட இந்தியர் வந்தால் கொஞ்சம் ஓவராட்டே பேசுகிறாரு. அவர் கொஞ்சம் இனவாத அடிப்படையில் கூட அவர் அந்த கருத்தை முன்வைக்கிறார். அதில் அவர் மாறுபட்ட கருத்தை சொல்லலாம். பட் கொஞ்சம் கடுமையாக எல்லாருமே பாஜக ஓட்டுறங்கிற ஒரு முத்தியை குறித்து அவர் சொல்கிறார். இதில் இன்னைக்கு அவர் அரசியல் ரீதியாக கருத்து சொல்ல முடியலை. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் கூட ஒரு வியாபாரம் பண்ணிடலாம், தன்னோட பாப்புலாரிட்டியை பலம் நிரூபிக்காமலே பாப்புலாரிட்டியை வியாபாரம் பண்ணிடலான்னு தயங்குறாரோங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா 214 அவர் போடுறதுக்குள்ள கெப்பாசிட்டி அவருக்கு ஏன் இல்லைன்னு சொன்னோன்னா, வர்றதே நெகட்டிவ் மைண்டில் வர்றாரு, பாசிட்டிவ் மைண்டில் வரல. ஒன்று, அவர் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே பல கட்சி மாறின சந்தர்ப்பவாதிகள். அவங்க யாருமே நின்று வாக்க நிரூபித்து 5 வருஷத்துக்கு காத்திருக்க தயாரில்லை. அவருக்கு மாவட்ட செயலாளர்கள் யாருமே இவர் கூட நேரடி தொடர்பு இல்லாதவங்க, புஷி ஆனந்த் கூட மட்டுமே தொடர்பு உள்ளவங்க. அவங்க இவருக்காக ஒரு கண்டன கூட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம், அனுதாப ஊர்வலம் எதுவுமே நடத்ததுக்கு அங்கே இல்லை. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு கண்ணீர் அஞ்சலியாக வச்சு 2 ஃபோட்டோவை வச்சு அதுக்கு 2 மெழுகுத்திரி குத்தி வைக்க கூட அமைப்பு ரீதியாக அங்கே யாருக்குமே பலம் இல்லை. அடுத்தால இவருக்கு கேடர்ஸும் நிற்கிறதுக்கு தயாரில்லை. கேடர்ஸும் எடப்பாடி கூட்டத்தில் போய் கொடியை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஆதாரமா நிரூபிக்கப்படவே இல்லையா சார்? நம்ம பார்த்தோம் இல்லையா? பார்த்தோம். அது தாவேக தரப்புல இருந்து யாருமே சொல்லலையே. அது அறிக்கை கொடுத்துருக்கணும் தலைமையில இருந்து, எங்க கட்சிக்காரங்க எங்கேயும் போகக்கூடாது, இது எங்களுக்கு எதிராக நாடகம் நடத்தப்படுது, எங்களை பலகீனப்படுத்தி. ஒருவேளை அவர் பின்னாடி நம்ம யோசிச்சு மேபி ஏடிஎம்கே கூட்டணி போலான்றனால கூட அமைதியா இருந்திருப்பார் இல்லையா? அந்த இடம் தான் நின்றுட மாட்டாருங்கிற என் கேள்வியே சகோதரியே அந்த இதை உங்க கேள்வியிலே கொண்டு வந்துட்டீங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அவருக்கு தனிச்சு நிற்கிற எண்ணம் இல்லை, நோக்கம் இல்லை சார். அது இப்போ அவர் கூட்டணின்றத முதல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அவரோட கட்சியை பலப்படுத்தணும், அந்த கட்டமைப்பு உருவாக்கணும். அதுக்கு நான் இந்த எலெக்ஷன்ல ஒருத்தரை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறது அது ஒரு பாசிட்டிவான மூவ் தானே. அவங்க கட்சி கட்டமைப்பை விரும்புறாங்க. அப்போ என்ன பண்றாரு, பவன் கல்யாணுக்கு இணையானவர் தன்னை ஒரு ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு பலம் நிரூபிச்ச பவன் கல்யாண் 2014 வந்தார். 2014 ஆந்திர பிரிவினைக்கு எதிராட்டு மோடிக்கும் நாயுடுக்கும் சப்போர்ட் பண்ணார். 2019 7% வாக்கெடுத்தார். 24 கூட்டணி வச்சு டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்கிறாரு. விஜயகாந்த் 2006 வந்தார், 8% வாக்கெடுத்தார். 9 10% வாக்கெடுத்தார். 11 கூட்டணி 41 சீட்டு வாங்கி அவர் எதிர்கட்சி தலைவரானார். அந்த அளவுக்கு தங்களை ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு, பவன் கல்யாண் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு, பலம் நிரூபிக்காமலே எடப்பாடிக்கு கூட்டணிக்கு ஆள் இல்லாதனால எடப்பாடி கிட்ட ஒரு நல்ல சீட்டு வாங்கிக்கிட்டு நோட்டுக்கு சீட்டு. அவர் பலன் நிரூபிக்காமையா ஒரு கட்சியோடைய தலைவர் பிரச்சாரத்துல சொல்றாரு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய பிரபலமான ஒரு கட்சி. அதை அக்செப்ட் பண்றேன், அதை உங்க கருத்தை நான் அக்செப்ட் பண்றேன். பலம் நிரூபிக்காத ஜானகிக்கு வேற வழி இல்லாம, பலம் நிரூபிக்காத சிவாஜிக்கு ஜானகி வேற வழி இல்லாம கூட்டணிக்கு ஆள் இல்லாம 50 சீட்டு கொடுத்தாப்புல. இன்னைக்கு பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததுனால எடப்பாடி கூட கூட்டணிக்கு வர்றதுக்கு ராமதாஸ் யோசிக்கிறாரு, பிரேமலதா அம்மையார் யோசிக்கிறாங்க. நாம் தமிழர் சீமான் பாஜகவை கடுமையாக அடித்து, நீங்கள் 2024 காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொன்னவங்க சரண்டர் ஆயிட்டீங்கன்னு அவர் இன்னைக்கு கடுமையான விமர்சனம் பண்ணுறாப்புல. அப்போ கூட்டணிக்கு ஆள் இல்லாத எடப்பாடி பழனிசாமி பலம் நிரூபித்த கட்சிகள் யாரும் அவர்கிட்ட பாஜகவுக்கு பிறகு வராத சூழ்நிலையில் பலம் நிரூபிக்காத விஜய் அவர் விரும்புகிறாருங்கிறது 100க்கு 100 உண்மை. அது 100க்கு 100 உண்மை. அவர் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு பேசுகிறதும், அவர் ஆர்வி உதயகுமார் பேசுகிறதும், பாஜக இருந்தால் நாங்கள் 180 ஜெயிப்போம், விஜய் இருந்தால் 200 ஜெயிப்போம் போது 20 சீட்டுக்கு தான் உனக்கு தகுதின்னு ராஜேந்திர பாலாஜி பேசுகிறதும் உண்மை. பல நிரூபிக்காத ஒருத்தரை 20 சீட்டுக்கு தகுதியாக சொல்கிறதே பல நிரூபிக்காதவருக்கு ஒரு கிரெடிட் தான்.
சார் ஆனா இவங்க சைடுல இருந்து இன்னும் எந்த ஒரு அறிவிப்பும் வரல. அது வரலங்கிறது உண்மை. அத தான் உறுதியானவன் தனிச்சு நிற்கிறது தன் தலைமையில அணி அமைக்க போறேன்னு ஒரு விதை எம்பசிஸ் பண்ணணும்னா மறுத்திருக்கணுங்கிறது என்னோட பார்வை. கூப்பிடுறது எடப்பாடிக்கு பலகீனம், மறுக்கவே இல்லை. பல நிரூபிக்காத நான் மறுக்க வரல. பல நிரூபிக்காத எடப்பாடியே விஜய எடப்பாடி கூப்பிடுறது அதான் மெரிட்னு தான் நான் சொல்றேன். 20% வாக்கு பலம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி பல நிரூபிக்காத விஜய கூட்டணி கூப்பிடுறது விஜய்க்கு மெரிட் தான். விஜய்க்கு மெரிட் ஓகே, எடப்பாடிக்கு பலகீனம். அது எப்படி சார் பலவீனம்? இது நமக்கு பலவீனம் தெரிஞ்ச ஒரு கூட்டணியை சேர்த்துக்குவாங்களா? அவரு கூட்டணிக்கு ஆள் இல்லாதனால பல நிரூபிக்காத. அவங்க தேசிய கூட்டணி வச்சிருக்காங்களே, பாஜக கூட்டணி இருக்குது, ஒரு வலுவான கட்டமைப்பு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு பல இடத்துல. அது அவர் கிளைம் பண்றதுல தவறு இல்லை. பாராளுமன்ற தேர்தலையும் நாங்க தான் தமிழ்நாட்டை இந்தியாவை முடிவு பண்ணுவோம், நாங்க சொல்லுவதான் பிரதமர்னு சொன்னாரு. எப்போ பின்ன நாங்க தோத்து போவோம்னா யாரும் சொல்லுவாங்க? இப்பவும் பாஜக மைனஸ் தான், 18% கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டுக்கு மைனஸ், பாஜகவெல்லாம் நாங்கள் தோத்தோம்னு சிவி சண்முகம் சொன்னார். ஆதாரம் இருக்கு என்கிட்ட, நீதிமன்றத்திலையும் காட்ட தயாராக இருக்கிறேன் அந்த ரெக்கார்டெல்லாம். அதே மாதிரி செங்கோட்டை அண்ணன் சொன்னார், ஜெயக்குமார் சொன்னார். எதுக்கு கூட்டணி போனார்? 2ஆம் இடத்தை தக்க வைக்க தான் போனார். 18% வாக்கெடுத்த என்டிஏ, 8% வாக்கெடுத்த நாம் தமிழரை சிஎம் கேண்டிடேட்டா நிதிஷ்குமார் மாதிரி சொல்லிட்டா நடந்துரும்னு சொல்ல வரல, சொல்லிட்டா நாம 3வது போயிடும்னு அச்சப்பட்டு தான் பாராளுமன்றத்துக்கே வேண்டாம்னு சொன்ன பாஜக கிட்ட சட்டமன்றத்தில் ரெலவன்ஸ் இல்லாத பாஜக கிட்ட கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு. அப்பவும் என்ன பேசப்பட்டது? இவருக்கும் தாவேக்காவுக்கும் கூட்டணி பேசப்பட்டது. ஆனால் பல நிரூபித்த பாஜக கூட தான் 3வது இடத்துக்கு தள்ளப்படுவோங்கிற அச்சத்தில் கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு. இதுதான் உண்மை. நான் லாஜிக்கலாக தான் பேசுகிறேன். அவர் மக்களவை தேர்தலில் பாஜக மைனஸ்ன்னு சொன்னது உண்மை, தெளிவான உண்மை. அந்த மைனஸ் கூட ஏன் சட்டமன்ற தேர்தலுக்கு போறாருன்னா, அந்த மைனஸ்ன்னு இவர் சொன்ன பாஜக 18% வாக்கு என்டிஏன்னு எடுத்துட்டாங்க. அது ஓபிஎஸ் மையப்படுத்தி, டிடிவியை மையப்படுத்தி, ஏசி சண்முகம், பாரிவேந்தர், கண்ணப்பன், ஜான் பாண்டியன், அன்புமணி ராமதாஸ் 2 பேரும் தான். இவ்வளவு வரையும் மையப்படுத்தி ஸ்டார் கேண்டிடேட் தமிழிசை, இவர் நயனார் நாகேந்திரன், அமைச்சர் முருகன், அண்ணாமலை, இவர் சீனிவாசன், இன்னும் யாரை விட்டுறாண்டாம், இப்படி எல்லாரையும் சேர்த்து ஒரு நல்ல ஓட்டை அவங்க எடுத்துட்டாங்க. அந்த ஓட்டை எடுத்ததுல தென் மாவட்டங்கள்ல அவருக்கு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டாவு கீழே போன கட்சி கிட்ட, நாம் தமிழர்கிட்ட 4வது போயிட்டாரு. அவருக்கும் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது. திருநெல்வேலியில் 8% வாக்கெடுத்து டெபாசிட் இழந்துட்டாரு. ராமநாதபுரத்தில் 9% வாக்கெடுத்து டெபாசிட் இழந்துட்டாரு. தேனியில் 13% வாக்கெடுத்து டெபாசிட் இழந்துட்டாரு. கோட்டையான மதுரையில் 3வது போயிட்டாரு. அப்போ பாஜகவை நம்ம சேரலைன்னா நம்ம 2வது இடத்துக்கு தான் ஃபைட் பண்ணணும். அப்கோர்ஸ் சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரத்துலலாம் அவர் தான் 2வது வருவார். பாஜக இல்லை. பாமகவே அந்த வாக்குகள் எடப்பாடி பக்கம் வந்துட்டு. ஆனால் தென் மாவட்டம், மதுரை, சிட்டி, இந்த இடத்துக்குள்ள 2வது இடத்துக்கு ஃபைட் பண்ணுங்கிற சூழ்நிலையில் அவர் பாஜக கூட வந்திருக்கிறாரு. அந்த இடத்துக்குள்ள பல நிரூபிக்காத தாவேக்காவை விட பாஜகவை மதிச்சிருக்கிறாருங்கிறது தரவு உண்மை. ஓகே சார், இப்போ நீங்க சொல்ற மாதிரியே எடுத்துக்கலாம். அதிமுகவுடைய நிலைப்பாடு இப்படி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுமே இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல தாவேக்காவை பார்த்து அஞ்சக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுது அப்படிங்கிறது தான் பலருடைய பார்வை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரியங்கா காந்தியை மோடி ட்ரீட் பண்ண மாதிரி, நீ எனக்கு மகா மாரிமான்னு சிம்பிளா ட்ரீட் பண்ண மாதிரி ஸ்டாலின் அவர்கள் விஜயை ட்ரீட் பண்றாரு. தம்பி, நீ பலம் நிரூபிக்காதவன், நீ தனிச்சு போட்டிட்டு போவியன்னா எனக்கு லாபம் தான். ஆனால் ஒருவேளை நீ எடப்பாடி கூட, எதிரி எடப்பாடி கூட போனீன்னா எனக்கு சின்ன நஷ்டம் வரும். அந்த நஷ்டம் கூட உனக்கு வரக்கூடாதுன்னு எஃப்ஐஆரில் உன் பேரை சேர்க்கல. எஃப்ஐஆரில் உன் பேரை சேர்த்துருந்தோம்னா நீ காச்சா முச்சாணி கத்திருப்பீங்க, பழி வாங்குறது அது இதுன்னு கத்திருப்பீங்க. உன் பேர் கூட எஃப்ஐஆரில் இல்லை. ஒன்றை நான் ரொம்ப சிம்பிளாக ட்ரீட் பண்ணுறேன். எந்த தலைவரும் தன் தொண்டர்கள் இறக்க விரும்ப மாட்டாங்கன்னு உனக்கு நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறேன். ஏன்னா உன் நோக்கம் ஒரு மற்ற விஜயகாந்த், சீமான் வந்த மாதிரி பலத்தை நிரூபித்து மக்கள் சக்தி ஆகணும்னு வரல. நீ பலத்தை நிரூபிக்காமலே எனக்கு எதிராக என் மகன் மேல உள்ள வன்மத்தில் எடப்பாடி கூட போகிறதுக்கு வர. அப்போ உனக்கு எதிராக நான் ஒரு சின்ன துரும்ப தூக்கி போட்டாலும் தூணை தூக்கி போட்ட மாதிரி நீ பிராண்டிங் பண்ணுவ, பிரச்சாரம் பண்ணுவேன். அதனால் உன்னை நான் கை வைக்கவே மாட்டேன். பிரியங்கா காந்தியை மோடி ட்ரீட் பண்ண மாதிரி உன்னை நான் ட்ரீட் பண்ணுறேன்னு ரொம்ப சாஃப்டாக இவர்
விஜய் டீல் பண்றாரு. இது ஸ்டாலினுக்கு பெரிய மெச்சூரிட்டியை காட்டுது. சரி, அதையெல்லாம் தாண்டி விஜயுடைய அரசியல் கட்டமைப்பு உடைப்பதற்கு இன்ஃப்ளூயன்சர்கள்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. என்ன கட்டமைப்பு? 0% எவன் சொல்லட்டு? ரவீந்திரன் துரைசாமி சொல்றான். அப்படி சொல்ற எவனும் என் முன்னாடி வா. விஜய்க்கு இன்னைக்கு 0% தான். சசிகலா தீபா ஜெயக்குமார் மாதிரி 0% தான். நிரூபிச்சாதான் ஓட்டு. 8.2% ஓட்டு எடுத்ததை சீமான் எடுத்ததை பொறுக்க முடியாத பொறாமையில எவன் வேணாலும் வா, நான் நேரே உட்கார்றேன், பேசி பார்த்துருவோம். அதை நான் சொல்றதான் உண்மை, நீங்க பண்றதா மோசடி. இன்னைக்கு விஜய்க்கு உங்களை சொல்லல. இல்ல சார், அது ஓகே. விஜய்க்கு 20% வாக்கு குறைஞ்சபட்சம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருடைய கணிப்பு அப்படின்னு சொல்றாங்க. 20% இல்லவே இல்லைன்னு கூட வச்சுக்கோ சார், குறைஞ்சபட்சம் 5% இருக்கும் இல்லையா? ஓட்டு நிரூபிச்சாதான் கணிப்பு தானே. விஜய் வீட்டுக்கு போயிட்டாருன்னா அப்ப 0%ன்றது எந்த அளவுக்கு எப்படி சார்? அது ரொம்ப ஈஸியா எடை போடுற மாதிரி இருக்குல்ல. 26 மே மாசம் எலெக்ஷன் கமிஷன் சொல்றதுதான் ஓட்டு. கண்டிப்பா. அவர் கண்டெஸ்டே பண்ணாம திரும்பி போயிட்டாருன்னா எலெக்ஷன் கமிஷன் சொல்லாது, 0 தான் சொல்லும். அவர் கண்டெஸ்ட் பண்ண மாட்டேன்னு இதுவரைக்கும் எந்த அவர் கூட ஏறி இடத்துலயும் கோழி பிடிக்க முடியாதவர் வானேரி வைகுண்டம் போட்டு பாப்போம். சரி, 234 சட்டமன்ற தொகுதியிலேயே நிக்கிறதுக்காக தானே தொடர்ச்சியா அவங்க கேம்பெயின் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்பவே சொல்லிட்டாரு, எனக்கு மன இதா இருக்குது, ரொம்ப கரூர் சம்பவம் இதா இருக்குது, என் கட்டமைப்பை நான் சரி பண்ணல. ரஜினிகாந்தே போகலையா திரும்பி? அதே மாதிரி திரும்பி போயிட்டாருன்னா ரஜினிகாந்த் கட்சின்ற ஒரு இதுவே அனௌன்ஸ். சரி, அதோட ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கிறாரு. எனக்கு போனா ரொம்ப கேவலம் தான், எனக்கு புரியுது. எனிவே 26 மே மாசம் தேர்தல் கமிஷன் அனௌன்ஸ் பண்றதா அவருக்கு ஓட்டு. கண்டிப்பா சார். ஏன்னா 24ல சீமான் 8.8 எடுத்திருக்காருங்கிறத பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் புழுங்கி சாகக்கூடிய இவங்க தான் இப்படி பேசுறாங்க. ஏன் முன்னாடி உட்காரிட்டு லைவே டெலிகாஸ்ட் பண்ணிட்டு அவங்க முகத்திரைய சீமான் வந்து இத்தனை வருஷமா வந்து எலெக்ஷன்ல நிக்கிறாரு, 8% ஓட்டு வச்சிருக்காரு. ஓகே, அவரு கூட இப்ப நம்ம தாவேக்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கா? நீங்க தான் சொல்றீங்க 0% ஓட்டு இருக்கு அப்படின்னு. தாவேக்க வந்து என்ன ஓட்டுங்கிறது 26 மே மாசம் தெரியும். அது நீங்களும் மறுக்க முடியாது, நானும் மறுக்க முடியாது. கண்டிப்பா அது வந்து ஆத்தென்டிகேட்டடா வருது. இப்போ அஜித் குமார் மாதிரி ஒரு க்ரோட் புல்லர், சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு க்ரோட் புல்லர். டிஃபரன்ஸ் என்னன்னா, அஜித் குமாரும் சிவகார்த்திகேயனும் 2 மாநாடு நடத்தல, கூட்டத்துக்கு போகல, க்ரௌட் புல்லருங்கிறத வெளியே வந்து நிரூபிக்கல. இவரு ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. எனக்கு ஒரே ஒரு டவுட் சார், ஏன் சார் விஜய் மேல இவ்வளவு வன்மத்தோட ஒவ்வொரு வரியிலும்? இது வன்மம் இல்ல, எல்லாமே ஃபேக்ட்மா. எப்படி இந்த 0% ஓட்டு அப்படிங்கறத ஏத்துக்கவே முடியாது ஒரு கருத்து. 26 மே வந்தாதான் அவருக்கு எத்தனை பர்சன்டேஜ்னு தெரியும். அது ஆத்தென்டிகேட்டட் சார். அதுக்கு முன்னாடி ஒரு கணிப்பு இருக்குல்ல. இப்ப சீமான் அவர்கள் எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கணிப்பு இருந்திருக்கும்ல, இவ்வளவு ஓட்டு நின்னுடுங்க. அவரே நிக்காம போயிட்டாருன்னா? அவர் நிக்க மாட்டேன்னு இப்ப வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயும் சொல்லவே இல்லை. நின்னாதான் சீயிங் இஸ் பிலீவிங், நின்னாதான் அதை நம்ம ஏத்துக்க முடியும். இது எப்படி வன்மமாகும்? இல்ல, ஆரம்பத்துல இருந்தே அந்த மாதிரியான பதிவுகள் தானே வருது. 0% ஓட்டு, ஈரோடு எலெக்ஷன்ல நிக்கல. சசிகலா மேல எனக்கு வன்மம் எடுத்துடுங்க. சசிகலா தலைமையில எல்லான்னு சொல்லும் போது சரி கோவம் வச்சுக்கலாம் சார். சசிகலா அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான் சொன்னேன். என் வார்த்தைக்கு தக்கன இன்னைக்கு வரை அவங்க அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். என் வாயில விழுந்த எவனும் தப்புனது இல்ல. தீபா ஜெயக்குமார் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான் சொன்னேன். இன்னைக்கு வரை அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு தான். 26ல ப்ரூவ் பண்ணா தந்தை பெரியார் சொன்ன மாதிரி கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களா? கடவுள் உங்க முன்னாடி வந்துட்டா என்ன சொல்றீங்கன்னா இருக்காருன்னு சொல்லிட்டு போறேன். 26ல அவர் காக்கக்கூடிய ஓட்டு தான் அவருக்கு ஓட்டு. சார், தீபா கூடயும் சசிகலா கூடயும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கா? இன்னைக்கு அவங்களுக்கு வந்த கூட்டம் தான் விஜய்க்கு வருதா? எதுனாலும் 26 மே மாசம் தான் ரிசல்ட் தெரியும். பெர்சன்டேஜுக்கு போக வேண்டாம் சார், ஒப்பீடு கேட்கிறேன். அவங்களுக்கு வந்த கூட்டம் கிடையாது இல்லையா? அவங்க தனி கட்சி அப்படின்றது ஒண்ணு கிடையாது இல்லையா? தீபா ஜெயக்குமாருக்கு இருந்த அந்த ஆதரவு வளையம்ங்கிறது விஜய்க்கு இல்ல. இது உங்களுக்கு நம்ப முடியலன்னா நான் அது பொறுப்பு இல்ல, உண்மை நிலைமை அதான். சரி, இன்னைக்கு நீங்க களத்துல பாக்குறீங்கல்ல, விஜய் ஒரு இடத்துக்கு போய் நிக்க கூட முடியாது, அவ்வளவு கூட்டம் வருது. அந்த அளவுக்கு கூட்டம். சரத்குமாருக்கு ராதிகாவுக்கு என்ன கூட்டம் வந்து சிம்பிள். நான் தான் சொன்னேன், சைனைட் சாப்பிட்ற மாதிரின்னு சொன்னேன். திருமங்கலத்தில் கண்டஸ்ட் பண்ணது சரத்குமாரை கேட்டு பாருங்க, ராதிகாட்ட கேட்டு பாருங்க, கருநாராஜன் கேட்டு பாருங்க. கூட்டம் வரும், ஓட்டு வராதுன்னேன். இந்துத்துவாவை சொல்லி கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனைகளில் ஓடோடி ஓடும் அரசு, இந்துக்களின் பிரச்சனை மௌனமேனு சொல்ற ஐயா தாளிங்கனடா இருக்க ஒரு தளபதியா இருந்த மதுசூதன பெருமாள் வந்து ஒரு கேண்டிடேட்டை போட்டு 1000 ஓட்டு எடுத்தாரு. பெரிய கூட்டம் வந்து சரத்குமாருக்கு இஷ்யூ இல்லை, நூற்றுக்கணக்கான ஓட்டு தான் எடுத்தாங்க. இஷ்யூக்கு தான் ஓட்டு. பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் 5% இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு. விஜய்க்கு ஸ்டாண்ட் என்ன? தமிழ்ல இருந்து வந்தது தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுன்னு சொல்றாரு. விஜய்க்கு ஸ்டாண்ட் என்ன? பாராளுமன்ற கட்டடத்துல சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு சீமான் கேட்கிறாரு. விஜய்க்கு ஸ்டாண்ட் என்ன? ஒன்னும் ஸ்டாண்ட் இல்லாம வெறுமனே இஷ்யூ இல்லாம வந்தா திருமங்கலம் சரத்குமார் நிலமா தான் வரும். சரி, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அரசியலுக்குள்ள வரணும்னு இருக்கா? வந்து கூட அவங்க கத்துக்கலாம். அதான் களத்துக்குள்ள இஷ்யூ சொன்னாதான் ஓட்டு வரும். நீங்க வந்து இஷ்யூ சொல்லாம முகத்துக்கு ஓட்டுன்னு சொன்னா அது அபத்தம்.
திருமங்கலம் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், இது ஆண்டிப்பட்டி விஜய்னு சொன்னால் நீங்கள் ஓட்டை எடுத்துக்கிட்டு காட்டினீங்கன்னா நான் ஒத்துட்டு போவேன். எப்பா நீ ஓட்டு எடுக்கல, நீ ஃபால்ஸ் கிளைம் பண்ணுற, நீ வந்து நீங்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை போய் பார்த்தீங்க, ஜெயலலிதா 6% ஓட்டு உயர்ந்தாங்க, 39 எம்பி தொகுதியில் 37 ஜெயித்தாங்க, விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு 2014 விஜய் நிரூபித்தது ஜெயலலிதா அம்மையார் உங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு. நீங்கள் கள்ளக்குறிச்சி சாராயச்சாவை பார்த்தீங்க, விக்கிரவாண்டியில் நோட்டாவுக்கே ஓட்டு குறைஞ்சி போச்சு. சீமானே உங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு நம்பி அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதியை விட்டுருமான்னு சொன்னார். அதே சீமான் வந்து ஈரோடு கிழக்கில் அஜித்தண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்தண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்தண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு விஜய தூரத்துக்கு போட்டுக்கிட்டு அஜித்தை சொல்லி ஒரு 8% ஓட்டு அதிகம் வந்தார். அஜித்துக்காக வந்து நான் சொல்ல வரல. ஸோ இது எல்லாமே ஒரு ஆப்டிக்ஸ் தான், இது எல்லாமே ஒரு தோற்றம் தான். ரியாலிட்டின்னா உங்களால் எத்தனை கேண்டிடேட் போட முடியுது, அந்த கேண்டிடேட் என்ன ஓட்டு அதுக்கு நாள் இருக்குல்ல சார். ஒரு என்னது 75 வருஷம் இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகமே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வந்து அந்த கேண்டிடேட் செலெக்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, கேம்பெயின் ஸ்டார்ட் பண்றாங்க, எலெக்ஷனுக்கான அந்த முன்னேற்பாட்டு பணிகள்லாம் பண்றாங்க. இவங்க நடுவில் இப்போ கரூர் அப்படிங்கிற ஒரு இஷ்யூல சிக்கிட்டாங்க. இன்னொரு 5 மந்த் இருக்கு, கண்டிப்பா கட்டமைக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கும், அந்த அழுத்தம் இருக்கும், அது அவங்க பாத்துக்குவாங்க இல்லையா? முடியாதுன்னு சொல்றேன். அவங்களுக்கு மண் குதிரை நான் அடிச்சு சொல்றேன், விஜய் மண் குதிரைன்னு அடிச்சு சொல்றேன். இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் முகத்தில் கறி பூசிடுவாங்கன்னு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். சரி, ஓகே சார். இன்னைக்கு சீமான் அவர்களே வந்து காலையில் ஒன்று பேசுகிறாரு, சாயங்காலம் ஒன்று பேசுகிறாரு. அவருடைய கருத்துலேயே பல மாற்றங்கள் இருக்குல்ல. காலையில் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாரு, சாயங்காலம் விஜயை திட்டி பேசுகிறாரு. விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி அவர் ஒரு சைடில் பேசினாலும் நாம் தமிழர் கட்சியில் இருக்க மற்றவங்க எல்லாரும் சரமாரியா விஜயை தாக்குறாங்க. இது நாம் தமிழர் விஜய ஒரு ஃபோர்ஸ்னு சீமான் நினைச்சாரு. ஓகே, ஜான் ஆரோக்கியசாமி காலையிலேருந்து சாயங்காலம் வர 20% ஓட்டு விஜய்க்கு இருக்கு, பேசி விட்டுருங்கன்னு சொன்னார். நான் தான் சொன்னேன், பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு வாக்கு கிடையாது. சிவாஜி, பத்மினி, ராதிகா, வடிவேலு யாருக்கும் கிடையாதுன்னு சொன்னேன். விக்கிரவாண்டி எலெக்ஷனில் போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். விஜய்க்கு ஆட்கள் எல்லாம் நோட்டாவுக்கு அதிக ஓட்டு வரும்னு சொன்னாங்க. 55% வாக்கு திமுகவுக்கு வரும்னேன், 25% வாக்கு பாமகவுக்கு வரும்னேன். 63 போச்சு திமுக, 29 போச்சு பாமக. சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு, விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு ரவீந்திரன் துரைசாமி சொன்னதான் கரெக்ட். ஜான் ஆரோக்கியசாமி கோடிகளை வாங்கிக்கிட்டு ஃப்ராடுத்தனத்தை பண்ணிட்டு இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. வெளிப்படையாவே சொல்றேன். அது நடந்து ரொம்ப நாள் ஆகுது இல்லையா? அதுக்கு பிறகு இப்ப இந்த கரூர் சம்பவத்தை அதுல இருந்துதான் விஜய் பல நிரூபிக்காத விஜய் ஃபோர்ஸ் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு நாம் தமிழர்காரங்களே அஜித்தண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு ஈரோடு கிழக்கில் பேசுனாங்களா இல்லையா? நான் இப்போ வீடியோ போட்டு காணிக்கிறேன். விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லை, நீ எல்லாம் நத்திங், அஜித்து தான் ஆளுன்னு, அஜித்தண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு. நான் அதுக்காக ஓட்டு விழுந்து நான் சொல்ல வரல. சீமான் அந்த இடத்துக்குள்ள களத்துக்குள்ள நின்னாரு. கமல்ஹாசன் களத்துக்குள்ள நிற்காமனா தான் சீமான்கிட்ட கீழே போனார். தினகரன் களத்துக்குள்ள நிற்காம தான் சீமான்கிட்ட கீழே போனார். இப்போ அந்த இடத்துக்குள்ள பலகீனப்பட்டது என்டிஏயும் பாஜகவும். அவங்க விக்கிரவாண்டியில் நின்னாங்க. 29% வாக்கு அண்ணாமலை கேண்டிடேட்டா அன்புமணி அறிவிச்சு, டாக்டர் அன்புமணியும் அண்ணாமலையும் விக்கிரவாண்டி தெருக்களிலே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு மாம்பழத்தை தூக்கிக்கிட்டு 29% வாக்கு எடுத்தாங்க. எடப்பாடியும் பாஜகவும் ஈரோடு கிழக்கில் எடுத்ததை விட வன்னியர்கள் மூலமாக அவங்க எடுத்தாங்க. ஆனால் பாமகவை வன்னியர்களை நம்பி விக்கிரவாண்டியில் நின்றவங்களுக்கு போக்கடம் இல்லாமல், கழிவு இல்லாமல், தெம்பு இல்லாமல், திராணி இல்லாமல் தமிழிசை, வானதி, நயினாறு, அண்ணாமலை, எல்முருகன், இவர் சீனிவாசன், ஹெச் ராஜா கேண்டிடேட் போட முடியல. இந்த இடத்துல தான் சீமான் உயர்றாரு. களத்துக்குள்ளே நிற்கிறதுனால தான் ஒருத்தர் உயர்றாரு. இப்படி களத்துக்குள்ளே நின்று தான் அவர் கமல்ஹாசனோட உயர்ந்தார், தினகரனோட உயர்ந்தார். ஸோ களத்துக்குள்ளே ஒருத்தர் நிற்கிறது பெருமை, களத்துக்குள்ள நிக்கிறத மக்கள் மதிப்பாங்க. இதைத்தான் அவர்தான் களத்துக்கே போக விட மாட்டேன்றீங்களே சார். களத்துக்கு போறதுக்கு பர்மிஷன் கேட்டாலே விஜய்க்கு தர மாட்டேன்றாங்களே. கோர்ட்ல போய் ஆர்டர் வாங்கிட்டு போலாமே சார். கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் பொறுமையா வெயிட் பண்ணிட்டோம். இன்னும் அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டுக்கான அந்த ப்ரொசீடிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 2 வாரம் ஆயிடுச்சுன்னா திரும்ப என்ன சொல்லுவீங்க? ஐயோ, நான் அதை பற்றி சொல்லவே இல்லை. அதுக்கு வேலிடிட்டியே இல்லை. அது கள்ளக்குறிச்சி சாராய சாவு மாதிரி நான் சொல்லி முடிச்சுட்டேன். நீங்க என்ன என்கிட்ட அதை கேட்காதீங்க. அது சப்ப மேட்ரு நான் முடிச்சுட்டேன். நான் டே 1 முடிச்சுட்டேன். மற்றவங்கள்ட்ட கேளுங்க. கரெக்ட். சரிங்க சார். இப்போ இதற்கு பிறகு அரசியல் களத்துல தமிழக வெற்றிகளும் என்ன மாதிரியான சவால்கள் எல்லாம் சந்திக்கிற மாதிரி இருக்கும்? விஜய் ஒரு மூடு மந்திரமா போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் 2. ஒன்று தனிச்சு போட்டியிட்டு பலத்தை காணிக்கிறது, இன்னொன்று எடப்பாடி கொடுக்கக்கூடிய சீட்டை வாங்கிட்டு போகிறது. தனிச்சு போட்டியிட முடியாதுங்கிற ஒரு
சூழ்நிலையில் விஜய் இருக்கிறதா எடப்பாடி நினைக்கிறாரு. எடப்பாடி வெல்லம் கொடுத்து விஜயை கொல்றாரு. அந்த கொடியெல்லாம் காட்டி ஒரு ஷோ காட்டுறதும், வந்துருங்க வந்துருங்கன்னு கூப்பிடுறதும், உங்களால் தனிச்சு போட்டியிட முடியாதுங்கிறதான் எடப்பாடி காட்டுறாரு. விஜய்க்கு நடவடிக்கைகளும் தனிச்சு போட்டியிட முடியாதுங்கிறது தான் காட்டுது. தனிச்சு போட்டியிட முடியாதுங்கிற ஒரு சூழலை வந்ததுன்னா எடப்பாடிக்கிட்டே பவர்ஃபுல்லாக பார்கெயின் பண்ண முடியாது. நீங்கள் தனிச்சு போட்டியிட்டா எலிஜிபிளாக தனிச்சு போட்டியிட்டீங்கன்னா பாமர மக்கள் ஓட்டு அதிமுக கொள்ளக்கூடிய ஓட்டை விஜயகாந்த் மைனஸ் பண்ணது மாதிரி, கமலஹாசன் மைனஸ் பண்ண மாதிரி விஜயாலும் மைனஸ் பண்ண முடியும். என்னோட நீங்கள் பாயிண்ட்டை தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. விஜய்க்கு தனிச்சு போட்டியிட எண்ண ஓட்டம் இல்லை, ரெண்டாம் கட்ட தலைவருக்கு எண்ண ஓட்டம் இல்லை, மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு எண்ண ஓட்டம் இல்லை, கேடர்ஸுக்கு எண்ண ஓட்டம் இல்லை. மக்கள் மாற்று சக்தியை எதிர்பார்க்காங்க, ஒரு குறிப்பிடத்தக்க சதவீத மக்கள். அதை இந்த 4 அம்சமும் இருந்தால் தான் ஓட்டாக மாற்ற முடியும். ஐ எம் கிளியர். அதனால தான் மண்குதிரைங்கிறேன். ஸோ இந்த இடத்துக்குள்ள எடப்பாடி வந்து ஒரு தன்னோட டேர்ம்ஸ் படி விஜய் தன்கிட்ட வரணும்னு எதிர்பார்க்காரு. எப்படி விஜய் இதில் ப்ளே பண்ண போறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா சார். நன்றி சார். நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Step into the future of design and motion with all new Vivo V60e. Buy now. Indigo's Photo, durable exterior paint with Duro color technology.